இங்கே நந்தினிங்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரவுடிக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. இவங்க தான் போய் என்ன ஆச்சுன்னு கேட்டு டாக்டர் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. நந்தினி அந்த ரவுடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால கூட இருக்க நர்ஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு இந்த வேலை, அவன் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமான்னு கேட்குறாங்க. ரவுடியாக இருந்தால் என்ன, அவரும் ஒரு பேஷண்ட் தானே நந்தினி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். இங்கே இருக்க நர்ஸ் கையெல்லாம் பிடிச்சி இழுப்பான். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே குடிச்சிட்டு பிரச்சனைலாம் பண்ணுவான். அதனால தான் நாங்களாம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னாலே பயப்படுவோம். இப்போ நீ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருன்னு சொல்கிறாங்க. நந்தினி எல்லார்கிட்டையுமே ரொம்ப அன்பா பழகுவாங்க. அதனால நர்ஸ் சொன்னதை பெருசா எடுத்துக்காம அந்த ரவுடிக்கு தொடர்ந்து இவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது யாரும் இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அதனால இவங்க திரும்பி பாக்குறாங்க. ஆனா இப்ப யாருமே இல்ல. ரவுடியோட ஆட்கள் ஒருத்தர் சொல்றான், தினமும் நர்ஸ் ட்ரெஸ்லயே பார்த்துட்டு நேத்து புடவையில பார்க்கும்போது அவ எப்படி இருந்தா தெரியுமான்னு கேட்கிறாரு. கூட இருக்கவரோ பார்த்துடா, இதுக்கு முன்னாடி பண்ண பொண்ணு மாதிரி இவளையும் பண்ணிட போறேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நந்தினி கிட்ட பேசுறதுக்கு அந்த ரவுடி ட்ரை பண்றான். ஆனா நந்தினி அவருக்கு சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. தினமும் இவங்களை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா யாருன்னு தான் தெரியல. இவங்க வீட்டில் இருக்கும்போது இப்போ 3 பேர் வராங்க. நாங்க தான் அந்த ரவுடியை சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த ரவுடி ரொம்ப மோசமான ஆள். அவனால நிறைய குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. எங்களுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், அவனை நீ தான் சாகடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நந்தினி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னால ஒரு உயிரை காப்பாற்ற ஹெல்ப் தான் பண்ண முடியுமே தவிர உயிரெல்லாம் எடுக்க முடியாது. ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்கறாங்க. இப்போ அவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு நந்தினி அங்க வந்து மிரட்டி அனுப்பிடுறாரு. இப்போ அந்த ரவுடிக்கு முழிப்பு வந்துருது. டாக்டரும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, இவர் உயிரை காப்பாத்திட்டதா சொல்றாங்க. ரவுடியோட ரூம்ல யாருமே இல்லைன்னு சாகடிக்கிறதுக்கு வரான். ஆனா அந்த ரவுடி முழிச்சிட்டு இருந்ததால அவனால சாகடிக்க முடியல. இப்போ ஆட்கள் வந்து அங்க இருந்து ஓடிடுறான். நந்தினி பயப்படுறத பார்த்து அந்த ரவுடி, என்னம்மா பயந்துட்டியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து வேலையை பாருன்னு சொல்றாரு. இவங்களும் இப்ப அவருக்கு காலில் கட்டு மாத்தி விடலான்னு போறாங்க. அந்த ரவுடி நந்தினியவே தப்பா தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப நந்தினி கிட்ட உன் பேர் என்ன, எங்க இருந்து வரேன்னு விசாரிக்கிறான். இவங்களும் இவங்க பேர் நந்தினி, பாரதி நகர்ல இருந்து வரேன்னு சொல்றாங்க. பாரதி நகர்னா உன்னோட அப்பாவை எனக்கு தெரியுமே, அப்பா பேர் என்னன்னு கேட்கறான். என் அப்பா பேரு சுப்பிரமணியம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்காக இடத்தை எழுதி வாங்கி சாகடிச்சு அந்த சுப்பிரமணியத்தோட பொண்ணு தான் நானுன்னு சொல்றாங்க. இது கேட்டு ரவுடி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நந்தினி அந்த ரவுடிக்கு விஷ ஊசி தான் போட்டிருப்பாங்க. நீ மயக்கத்துல இருக்கும்போதே உன்னோட கதையை என்னால முடிச்சிருக்க முடியும். ஆனா இப்போ உனக்கு எதனால நீ சாகறன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு மூளைக்கு போற நரம்பு வெடிச்சிருச்சு, அதனால தான் இறந்துட்டான்னு சொல்லிடுறாங்க.